என்னவாயிற்று ஹசினா பேகம்? புயல் வந்து விட்டதா என்ன? ஷஹன்ஷா மகாமந்திரியாரை தர்பாருக்கு அழைத்து பேசியிருக்கிறார். அதனால் அடிக்கடி ஆலோசனை செய்வது வழக்கம் தானே? இல்லை, விஷயம் அதுவல்ல. வந்தவர் திலாவர் கான் அல்ல, சுஜாமால் என்று மகாமந்திரியாருக்கு முன்பே தெரியுமாம். வேண்டுமென்றே ஜோதா பேகத்திற்கும் ஷஹன்ஷா அவர்களுக்கும் சண்டை மூட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இதை முன்பு தெரிவிக்காமல் இருந்திருக்கிறார் என்று ஷஹன்ஷாவிற்கு தெரிந்துவிட்டது. மகாமங்கா ஏன் இவ்வாறு செய்தார் என்று புரியவில்லை. நான் கேள்விப்பட்டவரை அனைவரும் இதைத்தான் கூறினார்கள். அதாவது இருவருக்கும் இடையில் மகாமங்கா பிரச்சனையை உண்டாக்க திட்டம் தீட்டியிருக்கிறாள். யா அல்லாஹ், ஜலாலுக்கு ஜோதா மீது காதல் வந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்தும் கூட ஏன் இவ்வாறு நடந்து கொண்டார்? பெகரம் கானுக்கு அடுத்தபடியாக ஜலால் முழுமையாக நம்பியது அந்த மகாமங்காவை மட்டும்தான். அவரா ஜலாலின் நம்பிக்கையை பொய்யாக்கி விட்டார். என்ன இது? யாரைத்தான் நம்புவது என்று தெரியவில்லையே. சலீமா பேகம், தங்களிடம் ஒரு சிறிய விண்ணப்பம். விண்ணப்பம் இல்லை அத்தை, கட்டளை என்று கூறுங்கள். சலீமா பேகம் அவர்களே, மகாமங்கா ஷெஹன்ஷாவின் உறவு தாய்சேயை விட பெரியது. அந்த உறவு ஆட்டம் கண்டிருப்பதால் ஜலால் மிகவும் மனம் உடைந்து போயிருப்பார். தாங்கள் அனைத்து பேகங்களை விட மிகவும் பக்குவமானவர். ஜலாலும் தங்களுடைய வார்த்தைகளை மிகவும் மதிக்கிறவன். ஆகையால் தாங்கள் இப்பொழுதே ஜலாலிடம் செல்ல வேண்டும். அவனை ஆறுதல் படுத்துங்கள். அது உங்களால் மட்டும்தான் முடியும். தங்களின் துணையானது இப்பொழுது ஜலாலுக்கு மிகவும் அவசியமானது. தங்களுடைய கட்டளை அத்தை, நான் செல்கிறேன். குதா ஆபீஸ்.